இந்த மாதிரி ஒரு தடவை தூதுவளை ரசத்தை வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5 பூண்டு உரித்து வச்சுக்கோங்க, 20 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம், 2 வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடுகு, நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், புளி கரைச்சி நான் வச்சுருக்கேன். தூதுவளை வந்து ஒரு 15 எடுத்திருக்கேன், கடுகு, சீரகம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம தூதுவளை, தக்காளி பழம், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வரமிளகா 1. வரமிளகா உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். சீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பொடியாக சேர்த்துருந்தா கூட நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே தேங்காய் அரைச்சி ஊற்றி முன்னாடி தூதுவளை ரசத்தை சொல்லியிருக்கேன். இதில் தேங்காய் போடாமல் தான் நம்ம இப்போ தூதுவளை ரசம் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. திடீர்னு அவசரத்துக்கு இந்த மாதிரி தூதுவளை ரசம் வச்சு பாருங்கள். இப்போ அடுப்பில் இருப்பு சட்டி வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாய் வந்து 1 மிளகாய் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, இதுக்கு மல்லித்தலை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கிறது நம்ம சளிக்காண்டி தான் நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கோம். இதில் பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்க்காதீங்க. பாருங்கள், இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வதக்கி தான் நம்ம சாப்பிட போகிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. முன்னாடி இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிண்டி விட்ருங்க, இல்லைன்னா அடியில் கட்டியாகவே இருந்துடும். கிண்டி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டி விட்டுட்டு பெருங்காயத்தூளும் இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 1 செகண்ட் 1 நிமிஷம் மூடி வச்சுருந்தாவே போதும். மூடி வச்சுட்டு 1 நிமிஷத்தில் எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ எடுத்தோடனே முறையாக வந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ கொதிக்க போகிற ஸ்டேஜ் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்துச்சுன்னா மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க, ஒரு ஆப்ஷன் தான். இப்போ